ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள்நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. பரசிவலோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பையும் தந்திரம் ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய என் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள்நிறை மந்திரம் ஓம் நம. என்ற சொல்லுக்கு முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. அனலே நம சிவாயம் அழலே நம சிவாயம் கனலே நம சிவாயம் காற்றே நம சிவாயம். புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவ ஓம் நம சிவாய.
கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி பரவோம் நம சிவாய. புனலே நம சிவாயம் பொருளே நம சிவாயம் ரொம்ப நாளாச்சு சாமி சிவாயம் புனிதம் நம நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. இதெல்லாம் ஃபுல்லாக வரும். 7 வாங்கியாச்சு, 80 இட்லி வாங்கியாச்சு, 80 இட்லி வாங்கியாச்சு. ஏப்பா இந்த வாழை மரத்தை என்னெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறேன். ஏன் பத்திரம் விடியற்காலை எழுந்து ஆலயம் போய் தரிசனம் பண்ணுங்க. சிவாலயத்தில் சிவா அபிஷேகம் நடைபெறும். பெருமாளுக்கு கைங்கரியம் நடக்கும். இந்த பக்கம் வைகுண்ட ஏகாதசி வரும், திரு ஆருத்ரா வரும். இதெல்லாம் ஒரு புண்ணிய காலம். ஏன்னா ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் 9வது இடம் தனுசு ராசி. தனுசு ராசின்னா 9 பாக்கியம்னு பேர். நமக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம்லாம் அங்கே தான் இருக்கும். அப்போ இந்த மார்கழி மாசத்துல சூரியன் எங்கே சஞ்சரிக்கும்னா தனுசு மாசத்துல தான் இருக்கும். சூரியன்னா இருளை விளக்கும். அந்த இருளை விளக்குற அந்த சூரியன் இந்த காலகட்டத்தில் கல்யாணம் விஷயங்கள்லாம் நடைபெறாது. கார்த்திகை மாசம் இருந்திருக்கோம், தை மாசம் இருந்திருக்கும். இப்போ மார்கழி மாசம் இறை வழிபாட்டுக்கே ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த இறை வழிபாட்டுல ஈடுபடணும், நிறைய பாக்கியங்களை பெறணும், அருளை பெறணும். பெருமாளுடைய 12 திருநாமங்கள், உயர்ந்த திருநாமங்கள் அதை குறித்து நிறைவு செய்வோம். கேசவாய, மாதவாய, நாராயணாய, கோவிந்தாய, மாதவாய, கிருஷ்ணவாய, விஷ்ணுவே, மதுசூதனாய, திரிவிக்ரமாய, ஸ்ரீதராய, பத்மநாபாய, தாமோதராய. ஏன்னா இந்த நாமங்கள்லாம் கேட்கணும். ஏன்னா கலியுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் செய்ய முடியாது, தொண்டில் உறுதியாக இருக்க முடியாது. இந்த மாசம் செய்வோம், அடுத்த மாசம் எப்படி பண்ண நமக்கு தெரியாது. ஆனால் நாம நடக்கும் பொழுது, நினைக்கும் பொழுது, தூங்கும் பொழுது, அதாவது வேலை செய்யும் பொழுது கூட, ஒரு காய்கறி கட் பண்ணும்போது கூட நினைச்சுட்டே இருக்கலாம். பெருமானே, ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணான்னு நினைக்கலாம். சிவா, அருட்கடலே, பெருமானே அப்படின்னு நினைச்சு நம்ம அந்த பதிகள் தெரிஞ்சு பாட தெரிஞ்சா பாடல் பாடுங்க. அப்படின்னா நாமத்தினாலே போதும், நாமமே உயர்ந்தது. கேசவா, மாதவா, நாராயணா, கோவிந்தா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, பக்தவத்சலா, பாண்டுரங்கா, பண்டரிநாதா, இப்படி நம்ம அதை சொல்லிக்கிட்டே செய்யணும்னா அந்த வேலை களைப்பும் தெரியாது, நமக்கு புண்ணியமும் வந்து சேரும். இதையெல்லாம் நண்பர்கள்லாம் பின்பற்றி நல்ல வகையில் இறையரும் பெற வேண்டும். நேரம் ரொம்ப குறைவாக இருக்கு, நிறைவு செய்து கொள்வோம். திருச்சிட்டம்பலம் அருணகிரிநாதருடைய முடித்து நிறைவு செய்வோம். வேதவத்திலே புன்னத்தில் மேவி நிற்கும் அபிராம வேடுவச்சி பாத பத்ம மீது செச்சை முடித்தோய ஆதரித்து வேளை புக்க, ஆதரித்து வேளை புக்க, ஆதரித்து நீ அருள வேண்டும். ஓதுவித்த நாதர் கற்க, ஓதுவித்த நாதர் கற்க, ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாள், ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே. திருச்சிதம்பரம்.
அம்மா இன்னைக்கு வந்து அன்னம்பாடிக்கு கிருஷ்ணம்மாருடைய அவங்களுடைய வீட்டுக்காருடைய ராம் அவர் பேர் அவருடைய நினைவாக இன்னைக்கு அன்னம்பாடிக்கு காலை சிற்றுண்டிமா அக்கா சுமக்கா குரு புஷ்பராஜ் அண்ணா குருதேவி புஷ்பராஜ் மஞ்சுளா அண்ணாருடைய குடும்பம் இன்னைக்கு நமக்கு அன்னதானம் வழங்க அவங்க வந்து வாழையடி வாழையாக வாழ்ந்து ஆலம்போல் தலைத்து அருகோல் வேறுண்டி பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம். இவர் வந்து எப்பயுமே நம்ம கோயிலுக்கு வந்தோம்னாக்கா நமக்கு நிறைய இது பண்றாரு எல்லாரும் அதுக்காக அவர் எல்லாரும் நல்ல ஐயா வந்து ஸ்வீட் கொடுக்குறேன் எல்லாருக்கும் வேற பிறந்த நாள் அதெல்லாம் சொல்லுங்கம்மா. பிறந்த நாள் காணும் அனைத்து ஊழியர்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். ஆயிஷா 24/12, தீபா, தனலட்சுமி, சாருலதா, பாலாஜி, ஆகாஷ், ராஜலட்சுமி, மோனிஷ், யோகராஜ், அசோகன், முனுசாமி, ஹேமாவதி, அஜித்குமார், லாவண்யா, ஜஸ்மிதா, விக்னேசன், ராஜேஸ்வரி, சண்முகப்பிரியா, இனியா, ரோஹித் இவர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் திருமண நாள் இந்த மாதத்தில் திருமண நாள் கொண்டாடுறாங்க. உமை மகேஸ்வரி புஷ்பராஜ் அவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களும் கூடி உடல்நலம் வேண்டி திருநோக்கு தந்த பாரதி, கண்ணன், கணபதி, கற்பகம், மரகதம், லாவண்யா, அமதி, சர்ச்சனா இவங்க எல்லாம் உடல் நல வேண்டியமா கொஞ்ச நேரம் நல்லா தியானம் பண்ணீங்க பண்ணிட்டு அவங்கள வாழ்க வளமுடன் எல்லோருடைய உடல் நலமும் சீக்கிரமாக குணமாக குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி அடைய குணமாகி எழுந்த அன்போடு வாழ திரையர்களும் இருவரும் துணை புரியட்டும். உடல் நலம் மேலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ நண்பருக்கு வந்து வேலை வேண்டி அவருக்கு வேலை ஸ்ரீநாத்மா அவருக்கு வேலை வேணுமா சீக்கிரமா வேலை கிடைக்கிற மாதிரி வேண்டிக்கலாம். கொஞ்ச நேரம் வேண்டிக்கலாம். வாழ்க வளமுடன் ஸ்ரீநாத்துக்கு சீக்கிரம் வேலை கிடைக்க நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட உடல் நலம் நீலாயும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ வாழ்க வளமுடன் இந்த கூட்டத்தை வச்சிருக்க என்னுடைய மருமகள் நிர்மலா அவங்களுக்கு வந்து பிரசவம் சுகப்பிரசவம் ஆகிறதுக்காக எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. வாழ்க வளமுடன் நிர்மலா சுகப்பிரசவமாக எந்த கஷ்டம் இல்லாமல் சுகப்பிரசவம் நடக்க அவங்களுக்கு இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். உடல் நலம் நீலாயும் நிறை செல்வம் உயர் விஞ்ஞானம் ஓங்கி வாழ இந்த கூட்டுத்தவத்தில் கலந்து கொள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் இந்த கூட்டுத்தவத்தில் கலந்து கொள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உலவார்க்குள்ள கலந்து கொள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நன்றி வணக்கம் வாழ்வு நன்றி. நம்ம ரூபா படைக்கிறது தான் அவங்க இது பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் ஏதாவது விஷயம் தான் நம்ம தான் இது பண்ணுறோம்.
அங்க வண்டிக்கா போகுது. ஆமா. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போது அதை நான் பண்றேன். லாஸ்ட்டாக அவன் கொடுத்ததான். நீ யாரு நாங்க யாரு? நீ சொல்லி வேலைக்கு ஆகாது. நான் சொல்லுது ரொம்ப இருக்கட்டும். இதான் ஃபர்ஸ்டா கை கட்டினா தான் பண்ணுவேன். ரைட் ஆக்ஷன். ரைட். வாழ்க வளமுடன். வியாசார்பாடியில் உள்ள அமைந்துள்ள சிவாய நம உழவார்படி சார்பாக மீஞ்சூர் அமைந்துள்ள ஸ்ரீ தேவதானம் அரங்கநாத கோவிலில் இன்னைக்கு உழவார்பணி சீரும் சிறப்பமாக நடைபெற்றது. பொன்னேரி வட்டத்தில் அமைந்திருக்கிற தேவதானத்தில் மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்றது. அடுத்த மாதம் வந்துட்டு திருவள்ளூரில் வந்து திருப்பாச்சூர் கோயிலில் வந்து உழவார் பணி நடக்கும்போது அது 2ஆம் வாரம் நடக்கும்போது 11/1/2026 அதில் வந்து அது எல்லாமே தவறாமல் கலந்து சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அவருக்கு ஒரு ரூபா நீங்கள் நோட்டீஸ் ஒன்று கொடுப்பா.